ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பில்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எம்பயர் ஆன் த மேஜிக்கல் காண்டினென்ட் சாப்டர் 12 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் 11 வரை அப்லோட் பண்ணிட்டேன், செக் பண்ணலாம், செக் அவுட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஸ்டார்டிங் சீனில் வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம அகஸ்டஸ் காமிக்கிறாங்க. அகஸ்டஸ் வந்துட்டு அப்படியே பேந்த முழிச்சிட்டு இருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து சொல்லியிருப்பான், இதேமாரி ஒரு மூட்டையை 4 கோல்டு காயினுக்கு வித்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோ வந்து சொல்லியிருப்பான் 30% எனக்கு கமிஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதேமாரி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் தான் போல், அவனதோ இந்த ஊருக்கு நல்லது பண்ணுறவன் நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்கு சந்தோஷம், அப்பாடி நம்மளுக்கு இன்னுமே 2 மடங்கு லாபம் கிடைக்க போதே அப்படின்னு அவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மனசில் நினச்சிட்டு இருக்கான், சரிங்கடா சரிங்க, இதான் உங்கள் கடைசி சிரிப்பு, இதோடைய இந்த ஐலண்ட் சிட்டியில் உங்களை காலி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ மனசில் நினச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம அகஸ்டஸ் கொஞ்சம் புத்திசாலிங்கிறனால ஒன்று நினைக்கிறான், இதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், மக்கள்லாம் ரெபல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கடையெல்லாம் அடைச்சி உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஹீரோ தான் இதை பண்ணா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மக்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் அவன் வந்து கேட்குறான், நீங்கள் வாய் வார்த்தையாக சொன்னதெல்லாம் ஓகேங்க, ஆனால் மக்கள் எப்படி நம்புவாங்க, நாங்கள் ஏற்றிட்டதை தப்பாக நினைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், நான் பத்திரமாவே எழுதி தர்றேன், இதில் என்னோடய சைன் இருக்கும், என்னோடய சீல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீல் வந்துட்டு அவளை ஈஸியாக யாராலும் ஏமாற்ற முடியாது. ஏமாற்றவே முடியாது இந்த உலகத்தில். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் சீல் தான் போடுவாங்க. அந்த மேஜிக்கல் சீலை வந்து யாராலையும் ஃபேக் பண்ண முடியாது. அதான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஹீரோ வந்து சொல்கிறான், நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூட்டை வந்துட்டு 4 கோல்டு காயினுக்கு விற்க ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இதுக்கப்புறம் மேன்ஷனை காமிக்கிறாங்க. இந்த மேன்ஷனில் இவங்க 4 ஃபேமிலி சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்ட்ரிக்கு தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணது இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுல. ஸோ ஹீரோ அதுக்கப்புறம் தான் நம்மளை கூட்டிருப்பாரு, நம்ம எல்ட்ரிக்கு இந்த தகவல்லாம் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட அகஸ்டஸ் கிளாஸை போட்டு உடச்சிட்டு என்ன தெரியுமா சொல்கிறான், முட்டாளட நீங்கள், எல்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பண பேராசை பிடிச்சவன் தான்டா. ஸோ இப்போ அவன்கிட்ட சொன்னீங்கன்னா அவன் இன்னொரு கடையை போட்டுட்டு இன்னொரு பங்கு வேணும்னு கேட்பான். ஸோ நம்மளுக்கு இது மிகப்பெரிய நஷ்டமாயிரும். உங்களுக்கு தெரிஞ்சவனே இருந்தாலும் யார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லாதீங்க, இது நம்மளுக்குள்ளேயே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னொருத்த வந்துட்டால் பங்கு பிரிக்கிற நிலமை வரும், அது மட்டும் இல்லாமல் நஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு மற்ற நோபல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அகஸ்டஸ் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறனால அகஸ்டஸை இனிமேல் தலைவரை ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கெல்லாம் தலைவராக ஏற்றுக்கிறாங்க. அகஸ்டஸ் நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான், அப்பாடி நான் ஒரு பெரிய ஆளாகிட்டான்டா, இனிமேல் இந்த ஃபுட் சப்ளை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணாலே போதும், இந்த ஐலண்ட் சிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசில் நினச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பில்டிங் காமிக்கிறாங்க. ஹீரோட பில்டிங்கில் நம்மளுடைய ப்ரீஸ்ட் வந்து தர்றாங்க. ப்ரீஸ்ட்டுக்கிட்ட வந்து ஹீரோ என்ன தெரியுமா சொல்லியிருப்பான், இதேமாரி நான் ப்ரைஸை கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ ப்ரைஸ் அதிகம் பண்ணி வச்சிருக்கிறான். ஸோ இதை கேட்டு ப்ரீஸ்ட் வந்து ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் லில்லியன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நீங்களாம் ரொம்ப கோவப்படாதீங்க, ஹீரோ ஒரு வாட்டி சொன்னார்னாலே போதும், அதை செஞ்சிருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, இதேமாரி யங் மாஸ்டரை நம்புங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம லில்லியன் சொல்லிட்டுருக்காங்க. இதை கேட்டு ப்ரீஸ்ட் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிரெயின் ப்ரைஸ் வந்து முன்னையோட ரொம்ப அதிகமாகிடுச்சு, என்னுடைய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை அஃபோர்ட் பண்ணவே முடியாது, ஏன் இதேமாரி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு காரணத்தை சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ வந்து சொல்கிறான், 15 நாள் பொறுங்க, உங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியும், ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் சொல்கிறாங்க, என்னங்க எலெக்ஷன் ரிசல்ட் வர்றாப்புல சொல்லிட்டுருக்கிறீங்க, எப்படி ப்ரைஸ் கம்மியாகும், இதேமாரி நீங்கள் பண்ணிட்டுருந்தீங்கன்னா என்னுடைய மக்கள்லாம் எப்படி சர்வே ஆவாங்க, எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நான் 200 வருஷமாக வாழ்ந்திருக்கேன், எவனாலையும் இதை கம்மி பண்ண முடிஞ்சதில்லை, 100 வருஷமாக உங்கள் சிட்டியில் வாழ்ந்திருக்கேன், இதை யாரும் கம்மி பண்ணதே இல்லை, நீங்கள் எப்படி கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுடைய ப்ரீஸ்ட் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஹீரோ வந்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறான், சரி நான் கம்மி பண்ணுறதாவே இருக்கட்டும், அங்கே இருக்க நோபல் என்ன எவ்வளோ கம்மி பண்ணிடுவாங்க, ஒரு காப்பர் காயினுக்கு இதை தரேன்னு சொல்லுவாங்களா, இல்லை 10 காப்பர் காயினுக்கு இந்த மூட்டையை தரேன்னு சொல்லுவாங்களா, எவனும் அப்படி சொல்ல மாட்டான், கொஞ்சோண்டு கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளோட ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். நார்மல் பீப்புளுக்கு நார்மல் லைஃபாக தான் போயிட்டுருக்கும், ஸோ எந்த விதமான சேஞ்ச் இல்லை, அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் சொல்கிறதுல எல்லாம் ஒரு பாயிண்ட் இருக்குது, ஆனால் என்ன 2 கோல்டு காயின் இருந்தால் சில ஃபேமிலியால் வாங்க முடியும், ஸோ அந்த ஃபேமிலி வாங்கி அவங்க சாப்பிடுவாங்க, மிச்ச ஃபேமிலியால் வாங்க முடியாது, ஆனால் இப்போ 4 கோல்டு காயினாக பார்த்தனால எந்த ஃபேமிலியாலுமே வாங்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ப்ரீஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. ஹீரோ வந்து என்ன தெரியுமா சொல்கிறான், நீங்கள் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குது, ஆனால் அந்த வாங்க முடியாதவங்க லிஸ்ட்டால் அப்படியே தானே இருக்குது, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ 2 கோல்டு காயினாக மாறினா 4 கோல்டு காயினாக மாறினா என்ன, அவங்க லைஃப் அப்படியே தான் இருக்கும், ஸோ அதை மாற்றணுன்னு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். அந்த கேட்டு ப்ரீஸ்ட் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கவலைப்படாதீங்க, இது நான் மொத்தமாக 15 நாளுக்குள்ளே மாற்றி காமிக்கிறேன், 15 நாள் வரையும் பொறுத்துருங்க
அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுக்கிறாப்புல. அதான் பார்த்தீங்கன்னா இந்த தானியங்களை கண்ட்ரோல் எடுக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் சப்ளை மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்துகிட்டு எப்படியாவது ப்ரைஸை கம்மி பண்ணணுங்கிறதான். இதுக்கப்புறம் யாரை காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரசிடென்ட் மேஜிக் விசார்ட் கில்டை சேர்ந்தவங்களை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பேட்டரி எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியை பற்றின ஒரு அறிவு வந்துட்டு அவங்களுக்கு கிடையாது. ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் பண்ணிவிட்டு இதேமாரி லைட்னிங் மேஜிக் ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். இதுக்கப்புறம் மெய்ட் வர்றாங்க. இதேமாரி ப்ரீஸ்ட் வந்துட்டு நேற்றுக்கு கத்திட்டு போனாங்க. அதேமாரி நீங்கள் இன்றைக்கும் வந்திருக்காங்க, என்னென்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுடைய மெய்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் எதுக்கு வந்துட்டு இந்த ஃபுட் சப்ளையோட ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப அதிகப்படுத்திட்டே போகிறீங்க, எதுக்கும் காரணம் இருக்கா? அதுக்கெல்லாம் நிறைய காரணம் இருக்குது, அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்மளுடைய இவங்க இருக்காங்களே ப்ரீஸ்ட்டு, இப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு 4 கோல்டு காயின் இருந்தது 7 கோல்டு காயினுக்காக மாற்றிருப்பான். அதை கேட்டு இன்னும் காண்டாகிறாங்க, எதுக்கு நீங்கள் இப்போ ஏற்றிக்கிட்டே போகிறீங்க, இந்தமாரி ஏற்றிட்டு போனால் எவனாலையும் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணிருக்கிறாப்புல. எப்படி பார்த்தாலுமே இன்னும் ஒரு வாரம் தான், இன்னும் ஒரு வாரத்தில் எல்லா ப்ரைஸும் ரொம்ப கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ப்ரீஸ்ட் வர்றாங்க. ப்ரீஸ்ட் வந்துட்டு மறுபடியும் கத்திட்டு இருக்காங்க, எப்படிடா கம்மியாகும், இதேமாரி நீங்கள் ப்ரைஸ் அதிகப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா யாராலையும் வாங்க முடியாது, என்னென்னா சொல்லி தொலைங்க, எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க, எப்படி கம்மி பண்ண போகிறீங்க, அது நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் கொஞ்சம் ஆறுதல் அடைவேன்ல அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ப்ரீஸ்ட் வந்து மனக்குமரல்களை சொல்லிட்டுருக்காங்க. அந்த டயத்தில் ஹீரோ வந்து சொல்கிறேன், என்னோடய பிளானை நான் முழுசாக சொல்லிட்டேன்னா நீங்கள் நடிக்கிறது பச்சையாக தெரிஞ்சு போயிடும் மக்களுக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களை நான் இப்படி வேணுக்குன்னு பண்ணேன், அதாவது உங்கள்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நோபல்ஸுக்கு வந்துட்டு ப்ரீஸ்ட், அதாவது வந்துட்டு நம்மளுடைய ப்ரீஸ்ட் எதுவுமே பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவன் கொஞ்சம் உஷாராயிருவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ப்ரீஸ்ட்டுக்கிட்டே உண்மையை சொல்லியிருக்க மாட்டான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி நீங்கள் ஒரு மெர்ஜெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, அதுவும் இந்த தானியங்கள்லாம் நீங்கள் விளைய வைக்கிற ஒரு ஏரியாவில் இருக்குன்னு வச்சுக்கோமே, ஸோ நீங்கள் வந்துட்டு ஏன்ட்ட விற்பீங்களா, அதாவது 7 கோல்டு காயினுக்கு வாங்குற ஏன்ட்ட விற்பீங்களா, இல்லை வந்து 95 சில்வர் காயின்ட்டு இருக்கிற அவங்கள்ட்ட விற்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறான். அதை கேட்டதுக்கப்புறம் தான் ப்ரீஸ்ட்டுக்கு ஒரு ஐடியா வருது, அவன் வந்து உங்கள்கிட்ட தான் விற்க வருவானே அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இந்த டயத்தில் தான் வந்துட்டு ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இதேமாரி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்கே இந்த சிட்டியில் மட்டும் இல்லை எல்லா சிட்டிலையும் வந்துட்டு இந்த நியூஸை பரப்பிட்டேன். ஸோ இந்த நியூஸை பரப்புனனால அங்கே இருக்க மெர்ச்சன்ட் வந்துட்டு அவங்க மக்களுக்கு விற்காமல் இப்போ நம்மளுக்கு தான் விற்க வந்திருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட்ஸுக்கு வந்துட்டு தன்னை ஒரே நாளில் லாபம் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 75 சில்வர் காயினுக்கு விற்கிறதுங்க, 4 கோல்டு காயினுக்கு விற்கிறதுங்க, ஒரே நாளில் பணக்காரனாயிடலாம், நம்ம 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு வந்திருப்பாங்க. நான் அதுக்கப்புறமா என்ன தெரியுமா பண்ணேன், நான் 7 கோல்டு காயினுக்கு அதை மொத்தமாக மாற்றிட்டேன். இப்போ 7 கோல்டு காயின் தெரிஞ்சவொடனே என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க, ஒரு மூட்டையை விற்றோம்னா நமக்கு 10,000 மடங்கு லாபம் கிடைக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த எல்லா மெர்ச்சன்ட்டும் இங்கே வந்து வந்துடுவாங்க. ஸோ எல்லா மெர்ச்சன்ட்டும் வந்தோடனே நம்ம அவங்கள்ட்டேருந்து இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பிளான் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு டவுட் கேட்குறாங்க, அவங்க விற்றாலும் 7 கோல்டு காயினுக்கு தான் விற்க போகிறாங்க, இதில் நம்மளுக்கான லாபம் இருக்குது, அதுக்கு தான் இந்த ஐடியா கொண்டு வந்திருக்கேன். இதேமாரி பார்த்தீங்கன்னா சர்ச் இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு கோல்டு காயினுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா ஃபுட்டையும் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க, ஒரு கோல்டு காயினுக்கு ஒரு மூட்டை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு எல்லா இடத்துலையும் அனௌன்ஸ் பண்ண சொல்ல ஆரம்பிச்சிருக்காப்புல. ஹீரோ வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணுறான், மெய்டுக்கிட்ட அந்த பேப்பரை கொடுத்து அனுப்பிச்சிட்றான். சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் பண்ணுறேன்னே வச்சுக்கோமே, அதுக்கு எங்கள்கிட்ட ஃபுட் சப்ளை இருக்கணுமே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவன் வந்து சொல்கிறான், இருக்கிறத கொடுங்க, எங்களெல்லாம் கொடுக்க முடியாது, என் எல்ஃபெல்லாம் அதை வச்சு தான் சர்வே ஆகணும், உங்கள்கிட்ட இருக்க ஃபுட் சப்ளை கொடுங்க, என்கிட்டையும் எது இல்லைங்க, நானே சாப்பிடாம இருக்கேன், இது உங்கள்கிட்டையும் எது இல்லையா, யோ உன்னைய நம்பி தானே இருந்தேன், என் எல்ஃபெல்லாம் அதனால தான் நான் ஒரு பணயமாக வச்சுருக்கேன், இப்போனே ஓன்ட்டே எதுவும் இல்லைங்கிற, கவலைப்படாத, உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க, இந்த மொத்தமாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி கீரை சொல்கிறான். அதை கேட்டு நம்மளுடைய முன்னாள் பிரசிடென்ட் இருக்காங்கல்ல அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் உங்கள் இடத்துல இருந்தேன்னா நான் ஹீரோ சொல்கிறதான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி நீங்கள் சொல்கிறபடி நான் பண்ணுறதாவே இருக்கட்டுமே, இதனால் என்ன மாறிடும் அப்படின்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கோல்டு காயினுக்கு விற்க ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே இருக்க மெர்ச்சன்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு காயினுக்கு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா லாபம் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்க மெர்ச்சன்ட்லாம் எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்னு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இருக்கிற எல்லா கேட்டையும் போட்டுங்க, இதுக்கு மேஜர் செஷன் தான் கரெக்டாக இருப்பாங்க, ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க, எவனும் உள்ளே வரக்கூடாது வெளியே வரக்கூடாது இந்த ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம செலினா கிட்ட வந்துட்டு ஹீரோ வந்து சொல்லிடுறாங்க. செலினா வேறு யாரும் கிடையாது, முன்னாள் பிரசிடென்ட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் நல்ல பிளான் போட்டு முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெய்டு வந்துட்டு ஒரு டவுட் கேட்குறா, மெய்டோட பேர் லியா, அதை புரிஞ்சுக்கங்க, ஹீரோ எப்போது லியான்னு தான் கூப்பிடுவோம்ல, ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு மெய்டு வந்து கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிற பிளான் படி எல்லாம் பர்ஃபெக்டாக போக வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டவுட்டோட கேட்குறாங்க. அந்த இடத்துல ஹீரோ சொல்கிறான், லியா நீ முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, இந்த உலகத்திலே 2 விஷயந்தான்
காமனாக இருக்கிறது. ஒன்று கான்ஸ்பிரசி, இன்னொன்று ஓப்பன் கான்ஸ்பிரசி. நான் பரப்புனது பார்த்தீங்கன்னா ஓப்பன் கான்ஸ்பிரசி. ஸோ இங்கே இருக்க எல்லா மெர்ச்சன்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என் ஃபாரினில் சேர்ந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபாரின் மீன்ஸ் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் என்ன தெரியுமா கொண்டு வந்திருப்பாங்க, ஏன்னா ஒரு பார்டர் சிட்டி தானே. ஸோ ஃபாரினுங்கிறது ரொம்ப ஈஸி, வெளிநாடுங்கிறது பக்கத்து நாடு மாதிரி தான், பக்கத்து இன்னொரு சிட்டி தானே வெளிநாடு தான். ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் இப்போ என்ன தெரியுமா பண்ண வருவாங்க, இங்கே விற்க வருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ப்ரைஸ் வந்துட்டு இங்கே இந்த நம்ம 2 எம்பையர்லேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ரைஸ் இருக்கிறது என்னோடய சிட்டியில் மட்டும்தான். ஸோ ஒரே நாளில் பணக்காரன் ஆயிடலான்னு சொல்லிட்டு இப்போ இங்கே இருக்க எல்லாருமே விற்க வருவாங்க. ஸோ அங்கே தான் நம்ம செக் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறான். ஆனால் மெய்டுக்கு இன்ன வரை ஒரு நம்பிக்கை இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோபல் மேன்ஷனை காமிக்கிறாங்க. நோபல் மேன்ஷனில் அங்கே இருக்க நோபல்ஸ் எல்லாம் ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து சொல்கிறான், இதேமாரி பார்த்தீங்கன்னா சர்ச் வந்துட்டு ஒரு மூட்டை வந்து ஒரு கோல்டு காயின் தான் அப்படின்னு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து மிக டேஞ்சரஸான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்க கேட்குறான், சர்ச்சுக்கிட்ட அவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கா, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அங்கே இருக்கவே நம்ப மாட்டேங்கிறாங்க, சர்ச்சுக்கிட்ட அவ்வளோலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அகஸ்டஸ் வந்து சொல்கிறான், சரி சர்ச்சுக்கிட்ட அவ்வளோ இருக்குன்னே வச்சுக்குவோமே. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மாதத்துக்கு தான் வைக்க முடியும், அடுத்த மாதத்துலேருந்து நம்மள்ட்ட தான் மறுபடியும் வாங்கணும், மறுபடியும் நம்ம 7 கோல்டு காயினுக்கு விற்றுட்டு மறுபடியும் லாபம் பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அகஸ்டஸ் வந்து ஒரு நல்ல ஐடியா போடுறாப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு முன்னாடி எல்லாருமே கூடிடுறாங்க. எங்களுக்கு வந்துட்டு 5 பேக் தாங்க, எங்களுக்கு 6 மூட்டை தாங்க, எங்களுக்கு 7 மூட்டை தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கும்பலாக வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரீஸ்ட் வந்து போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட 1,00,000 மூட்டை இருக்குது. ஸோ இந்த ஊருக்கே சப்ளை பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ லைனில் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ லைனில் வர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோல்ஜர்ஸ்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா போப் வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இதுமாரி மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நிறைய மூட்டையை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. யோ என்னென்னையா புழுகி தள்ளிட்டு இருக்கிற, அவர் எங்கேயா வந்தார், முதல்ல ஓன்ட்ட ஏரியா மூட்டை அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோட மொத்த சப்ளையும் இருக்குல்ல, அதை மொத்தத்தையும் கொண்டு போயிட்டு நம்மளுடைய இந்த சர்ச்சுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அங்கே இந்த வெளிநாட்டிலேருந்துலாம் நிறைய மெர்ச்சன்ட் வந்திருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது இல்லாமல் பக்கத்து ஊர்லேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்க்குறாங்க, ஐயோ இவ்வளோ மூட்டை வந்துகிட்டு இருக்கே, அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு லோடு வரும்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ இந்த டயத்தில் போனோம்னா நம்மளுக்கு லாபமே வராது, நம்ம எப்படியாவது ப்ரைஸை கம்மி பண்ணி ஆகணும், நம்ம 10 சில்வர் காயினாவது லாபம் அடைஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன தெரியுமா பண்ணுறான், 95 சில்வர் காயினுக்கு நான் விற்கிறப்ப ஒரு மூட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா சர்ச்சை விட்டுட்டு ஈவெண்ட்டை வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தூர் மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் சொன்னால, ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸை கம்மி பண்ணுறாங்க. இதேமாதிரி 88 சில்வர் காயினுக்கு நான் தர்றேன், நான் அதேமாதிரி 85 சில்வர் காயினுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸை கம்மி பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் நடக்குங்கிறது ஹீரோக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெய்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, இது எப்படி எல்லாத்தையும் நீங்கள் முன்னாடியே கணிச்சிங்க அப்படின்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், எல்லாத்துக்கும் காரணம் பேராசை தான். ஹியூமன்ஸில் இருக்கிற ரெண்டே விஷயம் என்னென்னா பேராசையும் கணிப்பும் தான். ஸோ பேராசையில் இங்கே இருக்க எல்லோரும் வந்திருப்பாங்க, ஆனால் என்ன இங்கே நடக்கிறத கணிச்சிட்டு எல்லா தெரியுமா பண்ணியிருப்பாங்க, எல்லாம் வந்துட்டு ப்ரைஸை ரொம்ப கம்மி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதுக்கப்புறம் மெய்டு வந்து கேட்குறாங்க, இதேமாரி 70 சில்வர் காயினுக்கெல்லாம் இது வர வாய்ப்பு இருக்கா, கவலைப்படாத, இது 50 சில்வர் காயினுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. மக்கள்லாம் சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இதோடைய இந்த சாப்டர் முடிஞ்சிருந்தேன். நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பை.